எல்லார் கண்களை மூடி இந்த பரிசுத்த மனமகிழ்ச்சி ஆராதனை பரிசுத்த ஆவியானவர் ஆசீர்வதித்து தரும்படி கர்த்தருடைய கரங்களில் நம்மை ஒப்புக் கொடுக்கலாம். கடந்த நாட்களெல்லாம் நம்மை பாதுகாத்து வழி நடத்தின கர்த்தர், அல்லேலூயா, இந்த நாளிலே கர்த்தரை துதித்து ஆராதிக்க தேவ பிரசன்னத்தில் நம்மை கூட்டி சென்ற அவருடைய கிருபைக்காக நம்ம எல்லாருடைய இதயத்தோடு வாய்களை திறந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். அல்லேலூயா. Oh Jesus, பிதாவே ஆராதிக்கிறோம். இயேசுவே ஆராதிக்கிறோம். எங்கள் ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கிறோம். இயேசுவே ஆராதிக்கிறோம். எங்கள் ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கிறோம். ஆராதிக்கிறோம். அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கிறோம். ஆராதிக்கிறோம். அன்பு செய்கின்றோம். பிதாவே பிதாவே ஆராதிக்கிறோம். இயேசுவே ஆராதிக்கிறோம். எங்கள் ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். எங்கள் ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை முழுவதுமாக அர்ப்பணிக்கலாம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் இந்த காலங்களில் நம்முடைய வல்லமையினால் நிரப்புவாராக. அல்லேலூயா. எல்லா கண்களை மூடி கர்த்தரை துதிப்போம். அன்புள்ள பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கால வேளையிலே உம்முடைய பிரசன்னத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. கடந்த நாட்கள் எல்லாம் கர்த்தர் எங்களை பாதுகாத்து இம்மட்டும் எங்களை வழிநடத்தின பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல சுகபல ஆரோக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு செய்த எல்லாவித நன்மையான கிருபைகளுக்காக அவடாபடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்மை துதித்து ஆராதிப்பதற்கு எங்களுக்கு கிருபை செய்கிறே. ஸ்தோத்திரம் ராஜா. அல்லேலூயா. துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆகாந்து குடும்பம் குடும்பமாக கூடி சேர்ந்து ஆராதிக்கிற ஆராதனை வேளையில ஒவ்வொருவர் மேலும் ஒவ்வொருவர் குடும்பத்திலும் தேவ பிரசன்னம் இறங்கி வரும்படி ஜெபிக்கிறோம். எல்லாவித தடைகளை நீக்கி ஆசீர்வாதத்தினால் நிரப்ப நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியையும் பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமா நன்மையா நடத்தி கொடுங்கப்பா. எதிரான எல்லாவற்றின் மேலும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஒவ்வொருவரையும் இயேசுவின் பரிசுத்த ரத்தத்துக்குள் மறைக்கிறோம். தேவ பிரசனைகளை நிரப்பி ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியும் பொறுப்படுது. ஆசீர்வாதமா நடத்தி தாங்க நீங்க மகிமைப்படுங்க. துதிகள் நம்மை மேலாக செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கூடி வந்திருக்கிற அனைவரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த புதிய மனமகிழ்ச்சி கால வேளைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா ஸ்தோத்திரம் உற்சாகமாக கரங்களை தட்டி கர்த்தரை பாடி துதிக்கலாம். நம்முடைய பாடல் புத்தகத்திலே 113வது பாடல், உம்பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியேன் உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஆண்டவர் சமத்துல நம்மளை அர்ப்பணித்து முழு இதயத்தோடு நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி கர்த்தரை பாடி துதிக்கலாமா? எல்லாம் சேர்ந்து கரங்களை தட்டி பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம்.
அந்த அன்பு உள்ளம் பொங்குதே இசையா அந்த அன்பு உள்ளம் பொங்குதே அம்மே உப்பாத பரிந்தே என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவே இசையா அந்த அன்பு உள்ளம் பொங்குதே இசையா அந்த அன்பு உள்ளம் பொங்குதே பரிசுத்தமே பரவசமே பரமேஸ்வரனே பரம்பொருளே பரிசுத்தமே பரவசமே
ஏசையா உங்கள் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உங்கள் அன்பு உள்ளம் பொங்குதே. சீருடனே பேருடனே சிரத்தை தொலைக்கும் கொடுமுடியே, சீருடனே பேருடனே சிரத்தை தொலைக்கும் கொடுமுடியே. சீக்கிரமாய் சேர்ந்திடுவீர், சீயோனை காண்பித்து நாடுகிறேன். சீக்கிரமாய் சேர்ந்திடுவீர், சீயோனை காண்பித்து நாடுகிறேன். ஐயாவும் பாதம் பணிந்தேன், என்னாலும் துதியே உம்மையன்றி யாரை பாடுவேன். ஏசையா உங்கள் அன்புக்குள்ளே நல்லவர் ஆமென். ஏசையா எல்லாம் விடுதலையோடு கரங்களில் ஆமென். உம் பாதம் பணிந்தேன், என்னாலும் துதியே உம்மையன்றி யாரை பாடுவேன். ஏசையா உங்கள் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உங்கள் அன்பு உள்ளம் பொங்குதே. அல்லேலூயா. கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். நாம் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்திலே அல்லேலூயா நல்ல வாய்களை திறந்த கர்த்தரை துதிக்கலாமா? துதிகளின் மத்தியிலே நம் தேவன் வாசம் பண்ணுகிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அல்லேலூயா. ஒருவேளை நம்ம அங்காங்க வீடுகளில் இருந்தால் கூட நல்ல வாய்களை திறந்து விடுதலையோடு கூட இயேசுவே உமக்கு நன்றி என்று முழு இருதயத்தோடு அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோமா? அவர் துதிக்கு பார்த்தவர், அவர் கணத்துக்கு பார்த்தவர். அல்லது நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு நமக்காக ரத்தம் சிந்தி மறித்து மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து இன்றும் ஜீவிக்கிறார். அல்லது மரித்த இயேசு மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தார். அவர் அற்புதங்களின் தேவன், அதிசயங்களின் தேவன், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை காணப்படுகிறவர், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர். நல்ல ஆவியில் நிறைந்து ஸ்தோத்திரம். அப்பா நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அப்பா அப்பா நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே ஜீவனுள்ள தேவனே நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அப்பா. அல்லேலூயா. உம்மை போல தேவன் இல்லை ஆண்டவரே, உம்மை போல வல்லவர் இல்லை ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் வரை எங்களுக்கு போதுமானவராக இருந்தீரே. கர்த்தாதி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? அல்லேலூயா. எல்லா விடுதலையோடு கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கர்த்தரை துதிக்கலாமா? நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரை நன்மைகளை நினைக்கிறேன் செய்து. நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரை நன்மைகளை நினைக்கிறேன். அழுவோம். நன்றியா நன்றியா ஏசையா நன்றியா. அழுவோம். நன்றியா ஏசையா
நன்றி 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 என்று துதியோடு நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றியா 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 துதியோடு இயேசையா நன்றியா நன்றியா இயேசையா. கர்த்தருடைய கிருபைகளை நினைத்து எல்லா கைகளும் தண்ணி ஆண்டவர் நன்றி செலுத்துவோமா. அல்லேலூயா. இதுவரை எத்தனையோ பாடுகளும் போராட்டங்களும் சூழ்ந்திருந்தாலும் கர்த்தருடைய கிருபை நம்மளை தாங்கினதுக்காக நல்ல உற்சாகமா ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. அப்பா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா. நன்றி என்று ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. தீமையானவைகளை கூட நீ நன்மையாக மாற்றுகிற வல்லமையுள்ள தேவன் அப்பா. கண்மணி போல எங்களை காக்கிறவர் ஆண்டவரே, கைவிடாமல் எங்களை மேய்க்கிறவர் ஆண்டவரே. நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதித்து ஆராதிப்பது நீ எங்களுக்கு கொடுத்த பாக்கியம் ஆண்டவரே. அல்லேலூயா. எத்தனையோ மக்கள் பாடுகிற வேதனையில் இருக்கிறார்கள் அப்பா. அல்லவே கைவிடாத மீட்பர் அப்பா நீ. ஓ, அற்புதங்களை செய்கிறவர் நம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. அதிசயங்களை செய்கிறவர் நம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. நீர் உயர்ந்தவர் நம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர் சொல்லுவோமா. அல்லேலூயா. நாளைய தினத்தை குறித்து பயமில்லை. இதுவரை நம்மை நடத்தின தேவன் இனியும் நம்மை நடத்த வல்லமையுள்ள தேவனை விசுவாசிக்கிறவங்க ஆண்டவர் விசுவாசத்தோடு ஸ்தோத்திர செலுத்துவோமா. அல்லேலூயா. நம்முடைய பாதுகாப்பு கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. நம்முடைய தேவைகள் ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. நம்முடைய தேவன் குறைகளை நிறைவாக்குகிறவர். அந்த விசுவாசத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தலாமா. இயேசுவே, நீ எவ்வளவு நல்லவர், அற்புதங்களை செய்கிறவர். ஆமென். நம்மை கைவிடாதவர். நாளைய தினத்தை குறித்து பயம் இல்லை. எல்லாம் சேர்ந்து நாளை இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார். எல்லாம் பார்த்து கொள்வார். எல்லாம் சேர்ந்து ஆமென். நாளைய தினத்தை குறித்து பயம் இல்லை. ஆமென். நாளை இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார். எல்லாம் பார்த்து கொள்வார். ஆண்டவர் எனது வெளிச்சமும் மீட்புமானார். எதற்கு பயப்படு, எதற்கும் பயப்படு. ஆண்டவர் எனது வெளிச்சமும் மீட்புமானார். எதற்கும் பயப்படு. அவரே எனது வாழ்வின் பலனானார். அவரே எனது வாழ்வின் பலனானார். யாருக்கும் அஞ்சிடேன். அல்லேலூயா. யாருக்கும் அஞ்சிடேன். ஆமென். நாளைய தினத்தை குறித்து பயம் இல்லை. விசுவாசத்தோடு பாருங்க. நாளை இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார். எல்லாம் பார்த்து கொள்வார். இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார். கேடு வரும் காயம் கோடார மறைவினிலே ஒளித்து வைத்திடுவார். கேடு வரும் காயம் கோடார மறைவினிலே நம்மை ஒளித்து வைத்திடுவார். கண்மலையின் மேல் உயர்த்தி நிறுத்திடுவார். சுவாசிப்போமா. கண்மலையின் மேல் உயர்த்தி நிறுத்திடுவார். கலக்கம் எனக்கில்லை. அல்லேலூயா. கலக்கம் எனக்கில்லை. நாளைய தினத்தை குறித்து ஆமென். நாளை இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார். எல்லாம் பார்த்து கொள்வார். இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார். சிங்கக்குட்டி படிக்கிறோம். சிங்க
இயேசு சொல்லுங்க, இயேசு பார்த்துக் கொள்வார். அவருடைய சட்டைக்கு கீழே என்னை மறைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் எனது வெளிச்சமாய் இருக்கிறார். நமக்காக தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் நம் எல்லாருக்காகவும் தன்னை ஒப்புக் கொடுத்தவர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ரோமர் 8:37 வாசிக்கிறோம், நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். உபத்திரவமோ, பாடுகளோ, வேதனைகளோ, எந்த சூழ்நிலை வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவும் நம்மை பிரிக்க முடியாது. நம்மில் ஜெயம் கொள்ளுகிற இயேசு கிறிஸ்துவாலே, அல்லேலூயா, நம்மில் அன்பு கூறுகிற இயேசு கிறிஸ்துவினாலே நாம் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். தீமைகளின் மேல் வெற்றி பெறுகிறோம், நன்மைகளை ஜெயிக்கிறோம், எதிரான வியாதிகளின் மேல் ஜெயம் எடுக்கிறோம், சாத்தானின் தந்திரங்கள் மேல் ஜெயம் எடுக்கிறோம், தன்மைகள் மேல் ஜெயம் எடுக்கிறோம். நம்மில் அன்பு கூறுகிற இயேசு கிறிஸ்துவாலே இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிறார். போராட்டத்தின் மேல் ஜெயம் கொடுக்கிறார், எல்லா சத்துருவின் வல்லமைகளின் மேல் ஜெயம் கொடுக்கிறார், எல்லா வியாதி பலவீனங்கள் மேல் ஜெயம் கொடுக்கிறார். அற்புதங்களை செய்கிற கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. பலவீனத்தை மாற்றுகிற கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. தடைகளை தகர்க்கிற கர்த்தர் உங்களுக்கு முன் செல்கிறார். நல்ல விடுதலையோடு. நன்றி அப்பா, அவருடைய அன்புக்காக, நாதி சிநேகத்திற்காக நம்ம எல்லாம் நன்றி செலுத்தலாம். ஆண்டவருடைய அன்பு பெரியது சொல்வீங்களா? என் மேல் ஆண்டவர் வைத்திருக்க அன்பு பெரியது சொல்வீங்களா? அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. சொல்லுவோம், அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரா, காருண்யத்தினால் அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே. அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே. அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க சகலத்தையும் நன்மையாக செய்து
நன்றி செலுத்துவோமா. என்னை இழுத்து கொண்டீரே உம்முடைய காருண்யத்தினால், உம்முடைய அநாதி சிநேகத்தினால் என்னை இழுத்து என்னை உம்மோடு வைத்திருக்கிறீரே. ஆண்டவருடைய கிருபைக்கு நன்றி செலுத்தும். ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும், உங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆண்டவர் உங்களை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களை குறித்து நோக்கம் வைத்திருக்கிறார். அதனால் நம்ம உங்கள் மேல் அன்பு வைத்து, அதில் உங்கள் மேல் கிருபை வைத்து, அதில் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆண்டுகளுக்கு பின்பாக போன தாவீதுவை இரக்கம் கிருபை வைத்து தெரிந்து கொண்ட தேவன். ஆண்டவர் உங்கள் மேல் வைத்திருக்கிற கிருபை பெரியது சொல்வீங்களா? ஆண்டவரே, நீர் என் மேல் வைத்த கிருபை பெரியது சொல்லுங்க. நல்லா கைகளை தட்டி அப்பா துதிங்க, துதிங்க. அல்லேலூயா, ஆராதிக்கிறோம் சொல்வீங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்ய நினைத்தது தரப்படாது. எவ்வளவு சூழ்நிலை மாறி வந்தாலும், எத்தனை காரியங்கள், எவ்வளவு தடைகள் வந்தாலும், கர்த்தர் உங்களுக்காக நியமித்திருக்கிற காரியம் உண்டு. கர்த்தர் உங்களுக்காக செய்ய நினைத்திருக்கிற காரியம் உண்டு. அதை சத்துருவாகிய பிசாசு தடுக்க முடியாது. சொல்லுங்க, தடை செய்கிற சத்துருவின் வல்லமையுண்டு. இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுக்கிறோம். நல்ல விடுதலையோடு சந்தரகரா. அல்லேலூயா. பயங்கரமான குடியில இருந்தாலும் கர்த்தர் உங்களை தூக்குவார். நன்றி செலுத்துங்க. யோசேப்பு அப்படியே குடியில தள்ளி போட்டாங்க பாருங்க. அங்கிருந்து தூக்கி கொண்டு வந்த ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் யோசேப்போடு கூட இருந்து கர்த்தர் செய்ய நினைத்தது வாழ்க்கையில தடப்படவில்லை. நல்ல கைதட்டி நன்றி. இயேசு நல்லவர்.
துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்பீரை விசுவாசத்தோடு வளர வைத்தே, குனிந்து தூக்கினேன், பெரியவனாக்கினேன், உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினேன், பெரியவனாக்கினேன், உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினேன், பெரியவனாக்கினேன், உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினேன். கைகளை சுடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பேசி கர்த்தரை துதிக்கலாமா? தேவ பிரசன்ன காவல உங்களை நிரப்புகிறது. சத்துரு உங்களை அழிக்க உங்களுக்கு எதிராக வரும்போதெல்லாம் கர்த்தர் உங்களை விடுதலையாக்கவும், உங்களை ஆசீர்வதிக்கவும், உங்களை உயர்த்தவும், பாதுகாக்கவும் அவர் உங்களுக்கு போதுமானவராய் உங்களோடு கூட இருக்கிறார். தேவன் அதின் நடுவில் இருக்கிறார். அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுகிறார். நல்ல கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? சொல்லுவோமா? கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து எங்கள் பலனாய் இருக்கிறார். எல்லா விசுவாசத்தோடு கர்த்தரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. நன்றி ராஜா, முழு இதயத்தோடு உம்மை ஆராதிக்கிறோம். நீர் எங்களுக்கு போதுமானவர். இயேசு கிறிஸ்து நல்லவர். பொல்லாப்புகளுக்கு உங்களை விளக்குகிறார். தீங்கு உங்களை அணுகாதபடி உங்களை பாதுகாக்கிறார். தேவ பிரசன்னத்துக்குள்ள உங்களை மூடி மறைக்கிறார். ஓ, தூக்குகிறார். முடிந்து உங்களை தூக்குகிறார். கவலையில், வேதனையில், பாடுகளில், துக்கத்தில் இருந்தால் கூட உங்களை முடிந்து தூக்குகிறார். வல்லமையுள்ள தேவன். ஓ, ஹல்லேலூயா. உயர்த்துகிறார், ஆதரிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். அவருடைய பிரசன்னம் உங்களை நிரப்புகிறது. உங்களுக்கு எதிரான சாத்தானின் சூழ்ச்சிகளை கர்த்தர் அழித்து போடுகிறார். இருளின் அந்தகாரங்களை கர்த்தர் நிர்மூலமாக்கி போடுகிறார். அவருடைய வல்லமை உங்களுக்காக இன்னைக்கு வெளிப்படுகிறது. நல்ல கைதட்டிய பாவக்கு நன்றி. ஹல்லேலூயா. நன்றி உமக்கு மகிமை. அன்புள்ள பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதித்து ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின பெரிய கிருபைக்காக நன்றி. பலவிதமான சூழ்நிலையில, நெருக்கத்தின் சூழ்நிலையில் இருந்தாலும் நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நீர் துதிக்க பாத்திர, கனத்துக்கு பாத்திர,
அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லா காரியத்திலும் போதுமானவராய் இருக்கிறவர். ஸ்தோத்திரம். வனாந்திரத்துல வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளை உண்டாக்குகிறவர். அற்புதங்களின் தேவன் எங்களோடு கூட இருக்கிறதற்காக நன்றி. உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிற கர்த்தர் அதிசயங்களை காண பண்ணுகிறதற்காக நன்றி. இந்த மாதத்திலும் நீங்கள் வேண்டிக் கொள்வது எதுவாக உங்களுக்கு செய்யப்படும் என்று சொன்ன கர்த்தர் எங்களை நடத்துகிறீர். மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆராதனையில யார் எந்த சூழலில் இருந்தால் உடைய பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உடைய பிள்ளைகளை கவலையோ பாரமோ அழுத்தாதவள் அதெல்லாம் நீக்கி உடைய பிள்ளைகள் தெய்வீக சமாதானம், தெய்வீக சந்தோஷம், தெய்வ பிரசன்னம் நிரப்பி ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க மகிமைப்படுங்க. தொடர்ந்து ஆராதனை ஆசீர்வதித்தாங்க, கிரியை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் எல்லாரும் எழுந்து நின்று சங்கீதம் 46வது சங்கீதத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நாம் எல்லாரும் எழுந்து நின்று சங்கீதம் 46ஆம் சங்கீதம் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதில் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதை பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். ஒரு நதி விட்டு அது நீர்கால்கள் தேவனுடைய நகரத்தை உன்னதமானவர் வாசப்படும் பரிசுத்த ஸ்தலத்தை சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை வழங்க பண்ணினார். பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியிலே பால் கழிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மற்றும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டிய முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். எல்லாம் கரங்களை உயர்த்தி, எல்லாரும் இருக்கிற இடங்களை கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அப்பா கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? துதிகளின் மத்தியில வாசம் பண்ணுகிற கர்த்தர் இந்த கால வேளையில உங்கள் துதிகளை ஸ்தோத்திரங்களை அங்கீகரித்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. வேதத்துல வாசிக்கிற உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். ஆமென் சொல்லுங்க. உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும். ஆமென். விசுவாசத்தோடு வலது கரத்தை வைத்து பிள்ளைகளை கர்த்தருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். பிள்ளைகளுக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றி வழிவ மரக்கன்றுகளை போல இருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளைகள் மேல் உன் சந்ததியின் மேல் என் ஆவியை ஊற்றுவேன், உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். கர்த்தர் இந்த காலம் நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கிறார். எல்லா விடுதலையோடு கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். பரலோக தகப்பனே, பிள்ளைகளுக்காக நாங்களும் போய் துதிக்கிறோம். சிறு பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே நாங்களும் போய் துதிக்கிறோம். படித்து கொண்டிருக்கிற இன்னும் சிலர் எக்ஸாம் எழுதி இருக்காங்கப்பா. 10th 11th எக்ஸாம் இருக்கு. கர்த்தர் அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் விசேஷ ஞானத்தை கொடுக்கபடி ஜெபம் கர்த்தர் பாதுகாத்து நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. பொல்லாத சூழ்நிலையில பிள்ளைகளை விசேஷித்த விதமா கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும்படி ஜெபம் பண்ணுவோம். பிள்ளைகளுக்கு எந்த தீங்கு அணுகாதபடி கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும்படி ஜெபம் பண்ணுவோம்.
எல்லாவிலும் நிரம்பி ஜெபிக்கலாம். ஷபா கரதன ஷந்தரபா. பிள்ளைகள் வாழ்க்கையில கர்த்தர் எழுந்தருளுவீராக. வேலைக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான வேலையை கொடுப்பீராக. திருமண வயது வந்திருக்கிற எங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை கொடுத்து எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்து சந்தோஷப்படுத்துவீராக. கர்ப்பத்தின் கனிக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளை இப்பொழுதே தொட்டு ஆசீர்வதிப்பீராக. நன்மையான ஈவு உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொருவர் மேலும் பிள்ளைகள் மேல் வல்லமையாய் அபரிமிதமாய் இறங்கி வருவதாக. பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதியும். தீமைகளுக்கும் பொல்லாப்புகளுக்கும் பிள்ளைகளை விலக்கி காத்துக் கொள்வீராக. கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதித்தார். கைகளை தட்டி கர்த்தருக்கு எல்லாம் நன்றி செலுத்தலாம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. அடுத்ததாக பலவீனத்தோடு வியாதியோடு யாராவது இருப்பீங்கன்னா பலவீனம் இருக்கிற இடத்துல கையை வைத்து முக்கமாய் ஜெபிக்க போகிறீங்க. ஆண்டவர் உங்களை குணமாக்குகிறார். அவருடைய வல்லமை உங்கள் மேல் இறங்கி வருகிறது. நீங்கள் இருக்கிற இடத்துல பலவீனம் இருக்கிற இடத்துல கை வைத்து ஜெபிக்கிற அந்த வேளையில இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமை அதன் மேல் வருகிறது. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை கர்த்தர் அதன் மேல் அனுப்புகிறார். அதில் உங்கள் பலவீனங்களை கர்த்தர் மாற்றி போடுகிறார். அதில் தேவனுடைய பலன் இறங்கி வருகிறது. உங்கள் சுகவீனம் நீங்குகிறது. ஆண்டவருடைய சுகமளிக்கிற வல்லமையினால் ஆரோக்கியத்தை பெறுகிறீர்கள். எல்லாவிலும் நிரம்பி ஜெபிக்கலாம். இப்பொழுது என்னுடைய வல்லமை இறங்கி வருகிறது. ஆண்டவரே ஐயா, உடைய வல்லமையினால் நீங்கள் தொடுகிறதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பலவீனத்தின் ஆவிகளை கடிந்து கொள்கிறோம். எல்லாவித பலவீனங்கள், வியாதிகள், வேதனைகள் இப்பொழுது நீங்கி போவதாக. உச்ச தலையிலிருந்து உள்ளக்கால் வரை காணப்படுகிற எல்லா வியாதி பலவீனங்கள் நீங்கி பரிபூர்ண சுகம், பலன், ஆரோக்கியம், விடுதலை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுதே உண்டாவதாக. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இறங்கி வந்து குணமாக்குகிறதற்காக நன்றி. கர்த்தர் கொடுத்த சுகத்துக்காக பலனுக்காக கைதட்டி நன்றி செலுத்தலாம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, நம்ம எல்லாம் மனதால் பண்ணிடுவோமா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தேசங்களிலே காணப்படுகிற பலவிதமான அழிவுகளுக்காக எல்லாம் கண்ணீரோடு ஜெபம் பண்ண போறோம். நம்முடைய ஜெபத்தை கேட்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லாம் உண்மையா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் சமூகத்தில் மனதால் போட்டு அல்லேலூயா. வீடுகளை நீங்க ஜெபிக்கிறீங்க. அல்லேலூயா. சிலர் அல்லேலூயா ஜெபிக்கிறத நாங்க பார்க்க முடிந்தது. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இந்த வேளையில் நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். ஆண்டவர் கிரியை செய்கிற காலம். அனுசரிக்கிற ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். கர்த்தர் முழு உலகத்திலும் ஆபத்து வந்திருக்கிறது. கர்த்தர் விடுதலை ஆக்கும்படி எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க பாரத்தோடு. உலக நாடுகளில் அல்லேலூயா, அமெரிக்கா போன்ற நாடுகளில் அதிகமாக அல்லேலூயா ஸ்தோத்திரம் கொரோனா வைரஸ் பாதிப்பினால் ஜனங்கள் அழிகிறார்கள். பல மேலை நாடுகளிலே பயங்கரமான பாதிப்புகள். கர்த்தர் லட்சக்கணக்கான மக்கள் மரித்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலையில கர்த்தர் தன்னுடைய வல்லமையை வழங்க பண்ண எல்லாரும் ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. உலகத்திற்காக ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. உலக நாடுகள் அழிந்து போகாதபடி தேவன் இரக்கம் செய்ய நாங்கள் மன்றாடுகிறோம்ப்பா. இது மனுஷரால் முடியாது, யாராலும் முடியாதப்பா. ஆனால் உங்களால முடியும் கர்த்தாவே. இதை நீங்க உங்களுடைய வல்லமையினால் ஆகுமப்பா. உங்களுடைய வல்லமையை அனுப்புங்கப்பா சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் மன்றாடுவோமா? உங்க வல்லமை இறங்கினாதான் முடியும்ப்பா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. இந்தியா தேசத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. நம்முடைய தேசம் சந்திக்கப்படட்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. தலைவர்கள் எவ்வளவு பிரயாசப்படலாம், மருத்துவர்கள் முழுமூச்சா செயல்படலாம். அல்லேலூயா. போலீஸ் அதிகாரிகள் பல திட்டங்களோடு செயல்படலாம். ஆனால் ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படும்படி நாம் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரம் கிரியை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ வல்லமை வெளிப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நாளுக்கு நாள் அது பெருகக்கூடாது, அது குறைந்து இல்லாமலே போகணும். கர்த்தர் ஜனங்களை அழிவுக்கு தப்புவிப்பீராக. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஜனங்களை அழிவுக்கு தப்புவிப்பீராக. எல்லாவிலும் நிரம்பி ஜெபம். தோத்திரா தோத்திரா. அல்லேலூயா அல்லேலூயா. பரிசுத்தவான்களுக்காக, ஆராதனைகளுக்காக எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரா. மிஷனரி
ஊழியர்கள், சபை ஊழியர்கள், சுவிசேஷ ஊழியர்கள், ஆண்டவரே பரிசுத்தவான்களுடைய ஆராதனைகள் இன்னைக்கு ஆராதனை சபையில கூட முடியல. அங்காங்கு கூடி வீடுகளிலே ஜனங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவன் தன்னுடைய வல்லமையை ஒவ்வொரு குடும்பங்களிலும் அனுப்பும்படி ஜெபம் பண்ணுவோம். சீக்கிரத்துல ஒரு அற்புதத்தை செய்யணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சபைகளில் ஜனங்கள் கூடி ஆராதிக்க கர்த்தர் அனுகூலமான வழியை திறக்கிறார். விசுவாசத்தோடு ஸ்தோத்திரம் செலுத்தலாமா? ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுவோம். ஊழியர்களில் வல்லமை வெளிப்படட்டப்பா. ஓ சபைகள் ஒன்று கூடி ஆராதிக்க வழிகள் திறக்கட்டும். ஆண்டவரே இரக்கம் செய்கிற கர்த்தருடைய வல்லமைக்காக நன்றி செலுத்துவோமா? தோத்திரம் தோத்திரம். நம்ம தலைவர்கள் நல்ல காரியங்களை செய்யணும். டாஸ்மாக் கடைகள் திறக்கிற காரியத்துல ஈடுபடுறாங்க. கர்த்தர் அதெல்லாம் நீக்க வல்லமையுள்ள தேவன். எல்லாம் பாரத்தோடு ஜெபம் பண்ணுவாமா? ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம்ப்பா. எங்கள் தமிழ்நாட்டில் கர்த்தர் கிரியை செய்வீராக ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. டாஸ்மாக் கடைகளை மூட செய்யுங்கப்பா. கர்த்தர் எழுந்தருளி கிரியை செய்யறதுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதில் நம்முடைய சபை சுற்றி இருக்கிற எல்லா ஊர் மக்களும் மனத்திற்கு ரட்சிக்கப்படணும். இந்த அழிவுத்த எல்லைக்குள்ள வரக்கூடாது. இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படும்படி எல்லா ஆவியிலும் நிரம்பி ஜெபிக்கலாம். ஜனங்கள் பாதுகாக்கப்பட ஆண்டவரே எங்கள் பகுதி ஜனங்களுக்காக நாங்கள் உத்தரவாதத்தோடு பாரத்தோடு ஜெபிக்கிறோம். இந்த எல்லைகளுக்குள்ள எந்த தீங்கு வராதபடி கர்த்தர் பாதுகாப்பை கட்டளையிடுகிறதற்காக ஜெபிக்கிறோம். ஜனங்கள் ரட்சிக்கப்பட மன்றாடுகிறோம். ஜனங்கள் இயேசுவை அறிந்து கொள்ள மன்றாடுகிறோம். இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் எழுப்புதலை அனுப்புவீராக. ஆமென். நம்முடைய சபை மக்களுக்காக எல்லாரும் கர்த்தரை துதிக்கலாம். ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். எந்த தீங்கும் பலவீனங்களும் அணுகக்கூடாது. வியாதி வரக்கூடாது. எல்லா தீமைகள் கர்த்தர் விலைக்கு ஒவ்வொரு வீட்டை சுற்றி இயேசுவின் ரத்தம் பூசப்படட்டும். ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் எங்கு போனாலும் வந்தாலும் தேவ தூதர்களை கொண்டு பாதுகாப்பீராக. உம்முடைய சட்டைக்குள்ள மூடி மறைந்து கொள்ளுவீராக. கர்த்தருடைய பாதுகாப்பிற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எதிரடையான சத்துருவின் வல்லமைகளை அழித்து போடும். ஆண்டவரே பொல்லாத கொள்ளை நோயின் கிருமிகளுக்கு ஒவ்வொருவரை விலக்கி பாதுகாப்பீராக. ஓ ஷதர கரதரபா. அல்லேலூயா. ரத்தம் ஜெயம். தேவைகளை சந்திப்பீராக. குறைகளை நிறைவாக்குவீராக. கையின் பிரயாசங்களை, தொழில், வருமானம், வியாபாரம், விவசாயங்களை ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பத்திலும் எப்பொழுதும் தேவ பிரசன்னம், சமாதான ஆசீர்வாதம் காணப்படுவதாக. ரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த முழு உலகத்திலும், நம்முடைய தேசத்திலும், நம்முடைய பகுதியிலும், நம்முடைய குடும்பங்களிலும் கர்த்தர் ஆளுகை செய்கிறார். அதில் நம்முடைய சபையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய சபையின் எல்லைகளை விரிவாக்குகிறார். தடைகளின் மத்தியிலும் கர்த்தர் பெருக்கத்தை உண்டாக்குகிறார். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதி கன மகிமை நாமக்கு செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்கள் மத்தியில் கிரியை செய்யுங்க. ஆராதனை ஆசீர்வாதமா நடத்தி தாங்கப்பா. எங்களோடு பேசுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். நமக்காக கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இந்த மனமகிழ்ச்சியின் காலவளையில ஆண்டவருடைய சமூகத்திலே கூடி வந்து நாம் ஆண்டவரை ஆராதிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, கடந்த சில வாரங்கள் நாம் கர்த்தரை சபையில் கூடி ஆராதிக்க தடைகள் இருந்தாலும் நீங்கள் வீடுகளிலே கூடி ஆராதிக்கிறது எங்களுக்கு மகிழ்ச்சி. அதை தொடர்ந்து நீங்கள் விடாமல் ஜெபிக்க வேண்டும். இந்த வாரம் சில குடும்பங்களை நாங்கள் சந்திக்க வந்தோம். அநேக நாட்கள் நம்முடைய மக்களை சந்திக்க முடியாத சூழ்நிலை. கடந்த வாரம் சில குடும்பங்களை வந்து சந்திக்க கர்த்தர் கிருபை செய்தார். நீங்கள் நன்றாக ஜெபிப்பதையும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உற்சாகத்தோடு இருப்பதையும் பார்த்து அறிந்து கர்த்தரை துதிக்க கர்த்தர் கிருபை செய்தார். பிரைஸ் தி லார்ட். வருகிற வாரமும்
இன்னும் எல்லா குடும்பங்களுக்கும் முடிந்த அளவு நாங்கள் வருகிற வாரத்தில் உங்களை சந்திப்போம். உங்களுக்காக நாங்கள் ஜெபம் செய்வோம். உங்களுடைய விசுவாசத்தையும் அன்பையும் அறிந்து ஆண்டவரை துதிக்க முடிகிறது. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா சொல்லுவோம். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். நீங்கள் இன்னும் ஆண்டவரை நேசியுங்கள், ஆண்டவரை தேடுங்கள். ஆண்டவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவர் எல்லாவித நன்மையினால் உங்களை நிரப்புவார், உங்கள் குறைவுகளை நிறைவாக்குவார். அவரை தேடுகிறதுல இன்னும் உற்சாகப்படுங்கள். சீக்கிரத்தில் கர்த்தர் தடைகளை மாற்றுவார். வருகிற நாட்களில் நாம் ஒன்றாய் தேவ சமூகத்தில் சபையில் கூடி இன்னும் அதிகமாய் ஜெபிப்பதற்கும் அல்லது தடைகள் நம்முடைய வேகத்தையோ நம்முடைய தாகத்தையோ நம்முடைய விசுவாசத்தையோ நம்முடைய ஜெபத்தையோ குறைக்கவே முடியாது. இன்னும் எல்லாம் கூட ஆரம்பிக்கும். பிரைஸ் தி லார்ட். சில வீட்டில் நாம் போகும்போது புதிய ஒரு சகோதரியை கூட்டிக் கொண்டு வந்தார்கள். இந்த நாட்களிலும் புதிய ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்துகிற வேலையை செய்வது மகிழ்ச்சி. தொடர்ந்து கர்த்தருக்காய் செயல்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. உற்சாகமா அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். இந்த வேளையில் கர்த்தர் நம்மோடு பேசும்படி கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள பரலோக பிதாவே, நம்முடைய பிரசன்னத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நம்முடைய பிரசன்னம் எப்பொழுதும் எவ்வளவு கூட இருக்கிறது. அதை உணர்கிறோம், அறிகிறோம். மாடு வாழ்கிற ஒரு பெரிய பாக்கியம். உடைய கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் ஒவ்வொருவரோடும் தனிப்பட்ட விதத்தில் நீங்க பேச வேண்டும். உம்முடைய ஆவிக்குரிய கிருபையான கிருபை பொருந்திய ஆசீர்வதிக்கப்பட்ட வாக்குத்தத்தமுள்ள உடைய பிள்ளைகளுக்கு நன்மையும் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற, உடைய பிள்ளைகள் விசுவாசத்தையும் பலப்படுத்துகிற, ஞானத்தை போதித்து அறிவு உணர்த்தி தீர்க்க தரிசன வார்த்தைகளை கொடுக்கிற உம்முடைய வார்த்தைகளை கர்த்தர் வெளிப்படுத்துங்க. நீங்க மகிமைப்படுங்க. பெரிய காரியங்கள் செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். கைவைத்து வச்சாம அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த கால வேளையில கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரிசுத்த ஆவியானவர் நம் ஒவ்வொருவரோடும் பேசுவார். உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். வச்சாம அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். அதற்கு அவன் அரிதான காரியத்தை கேட்டாய். உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும். இல்லாவிட்டால் கிடையாது என்றான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அரிதான காரியத்தை கேட்டாய். எலிஷாவை பார்த்து சொல்றார், அரிதான காரியத்தை கேட்டாய். இந்த கால வேளையில அரிதான காரியம் என்கிற தலைப்புல கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். அரிதான காரியம், difficult things அல்லது hard things, கடினமான, பிரியமானவர்கள் முடியாது என்று நினைக்கிற காரியங்களை கர்த்தர் செய்ய வந்தார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. எலிஷாவை பார்த்து சொல்றார், நீ அரிதான காரியத்தை கேட்டாய். நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும். கிடைக்காது சொல்ல, உனக்கு கிடைக்கும். அரிதான காரியத்தை கேட்டாய், உனக்கு கிடைக்கும். நீ என்னை கண்டாய், இல்லாவிட்டால் உனக்கு கிடைக்கும். இந்த காலங்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு வாழ்க்கையில நீங்கள் அரிதான காரியம் என்று நினைக்கிறதை கர்த்தர் உங்களுக்கு செய்ய வல்லவராக, போதுமானவராக உங்களுக்காக இருக்கிறார். சந்தோஷமா சொல்லுவோம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, எலிஷா எலியாவின் இடத்திலே இந்த ஜெபத்தை, இந்த விண்ணப்பத்தை வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் எலிஷாவின் இடத்துல கேட்டார். பிரைஸ் தி லார்ட். அப்பொழுது எலியா 8வது வசனம்.
பிரைஸ் தி அப்பொழுது லார்ட். எலியா சரி, 9வது வசனம். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அதான் எலிசா சொன்ன அரிதான காரியத்தை கேட்டார். இந்த வாக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். யோவான் 15:7, நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். எலிசாவை பார்த்து சொல்கிறார், அரிதான காரியத்தை கேட்டார். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் ஒருவேளை நீங்கள் அரிதான காரியம் என்று நினைக்கிற காரியங்களை ஆண்டவரிடத்தில் கேட்கும் போது தேவன் அதை நிச்சயம் உங்களுக்கு செய்வார். அரிதான காரியம், டிஃபிகல்ட்டான காரியம், கடினமான காரியம், அல்லேலூயா, டஃப்பான காரியம், முடியாது, ஒருவேளை முடியாமல் போகுமோ என்று நினைக்கிற காரியம், இது எவ்வளவு கடினமான காரியம் என்று நீங்கள் நினைக்கிற காரியம், அரிதான காரியம், அதை தேவன் உங்களுக்கு செய்வார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, எலிசா வாழ்க்கையிலே இதை கர்த்தர் செய்வார். உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் செய்வார். அதற்கு இந்த 2 ராஜாக்கள் 2வது அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை நாம கற்றுக்கொள்ள போகிறோம். நாம என்ன செய்யணும்? ஆண்டவரே, என் வாழ்க்கையில அரிதான காரியத்தை நான் எதிர்பார்க்கிறேன், அது என் வாழ்க்கையில் கிடைக்க நான் என்ன செய்ய வேண்டும்? வேதத்துல சில காரியங்களை 2 ராஜாக்கள் 2வது அதிகாரத்துல சில காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். 2வது அதிகாரத்துல 2வது வசனத்திலும் 4வது வசனத்திலும் 6வது வசனத்திலும் நாம் வாசித்து பார்க்கும்போது எலிசா எலியாவை பார்த்து சொல்லுகிறார், நான் உம்மை விடுகிறதில்லை. அல்லேலூயா சொல்லுவாமா? கவனிக்கிறீங்களா? அரிதான காரியம் உங்கள் வாழ்க்கையிலே நடக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்ப்பீர்களானால், முதலாவது இந்த 3 வசனத்துல, இந்த 2வது அதிகாரத்துல 3 முறை எலிசா எலியாவை பார்த்து சொல்லுகிறார், நான் உம்மை விடுகிறதில்லை. கை வைத்து ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை நீங்கள் ஒரு நாளும் விடக்கூடாது. ஒரு வசனம் மட்டும் வாசிக்கலாம். 2வது அதிகாரம் 2வது வசனம். எலியா எலிசாவை நோக்கி நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றார். அதற்கு எலிசா நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றார். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எலியா எலிசாவை நோக்கி சொல்றான், நீங்க இரு. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார். ஆனா எலிசா சொல்றார், நான் உம்மை விடுகிறதில்லை. 4வது வசனத்திலே வாசிக்கிறோம், நான் உம்மை விடுகிறதில்லை. 6வது வசனத்திலே வாசிக்கிறோம், நான் உம்மை விடுகிறதில்லை. எலியாவை எலிசா விடாபிடியா பற்றி கொண்டிருந்தான். எதற்கு தெரியுமா? ஆண்டவர் எனக்கு அரிதான காரியத்தை செய்ய வேண்டும். என் உள்ளத்துல ஒரு விருப்பம் இருக்கிறது. எலிசா உள்ளத்துல ஒரு விருப்பம் இருந்தது. எலியா மேல இருக்கிற அந்த அபிஷேகம் எனக்கு 2 மடங்கா கிடைக்கும். அவன் உள்ளத்துல ஒரு விருப்பம் இருக்கு. அது அரிதான காரியமா இருக்கலாம். ஒருவேளை உங்க உள்ளத்துல சில விருப்பங்கள் இருக்கும், உங்களுக்கு உள்ளத்துல சில எண்ணங்கள் இருக்கும். அது ஆண்டவர் கூட உங்களுக்குள்ள வச்சிருப்பார். அது உங்க பார்வைக்கு அரிதான காரியமா நினைக்கலாம். இதெல்லாம் எப்படி நடக்கும் நீங்க நினைக்கலாம். ஆனா அந்த விருப்பங்கள் உங்களுக்குள்ள இருக்கிற காரியத்தை நீங்க பெற்றுக்கொள்ள செய்ய வேண்டிய காரியம். முதல்ல எலிசா சொல்றார், நான் உம்மை விடுகிறதில்லை. எலியா சொல்றார், நான் இன்னும் போகணும்பா, நீங்க இரு. ஆனா எலிசா சொல்ற, நான் விட மாட்டேன். ஏன்னா என் உள்ளத்துல ஒரு ஆசை இருக்கு. நான் அதை எப்படியாவது பெறணும். அந்த அரிதான காரியத்தை நான் பெற்றுக்கொள்ளணும். ஏசாயா 26:3 வாசிக்கிறோம், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மையை நம்பி இருக்கிறபடியா நீர் அவனை
பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வேன். கவனிக்கீங்களா பிரியமானவர்களே? எலிசா எலியாவை உறுதியாய் பற்றி கொண்டிருந்தார். இதில் வேதத்தில் வாசிக்கிறோம், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியா. காரணம், எலிசாவுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. எப்படியாவது ஒரு பெரிய காரியம், அரிதான காரியம், கிடைக்க கூடாத காரியம் எனக்கு கிடைக்க வேண்டும், கிடைக்கும். அல்லேலூயா. உம்மை உறுதியாய், ஆண்டவரை யார் உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அவருடைய நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். ஆமென் சொல்லுவோமா? நம்பிக்கை என்று சொன்னா என்ன தெரியுமா தேவ பிள்ளைகளே? நன்மையை எதிர்பார்த்து கொண்டே இருக்கும் சமாதானமான மனநிலை. கவனிக்கீங்களா? நன்மையை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிற மனநிலை, அதான் நம்பிக்கை. இந்த நன்மையான காரியம் எனக்கு நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டே இருந்தா அதுதான் நம்பிக்கை. அந்த எதிர்பார்ப்பு இல்லைன்னா நம்பிக்கை பயிற்சி. புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. நன்மை எனக்கு கிடைக்கும்னு எதிர்பார்த்து கொண்டே இருப்பது நம்பிக்கை. நன்மை எனக்கு எது கிடைக்கும்னு எதிர்பார்ப்பு இல்லாமல் போவது நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை. ஆண்டவரை உறுதியா பற்றி கொள்றவங்க வேதம் சொல்லுது அவரை நம்புகிறார்கள். எப்படி நம்புகிறார்கள்? நான் எதிர்பார்க்கிற அந்த காரியம் எனக்கு கிடைக்கும் என்று அவரை நம்பி எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். புரியுதா? அல்லேலூயா. இந்த எலிசா எலியாவை உறுதியா பற்றி கொண்டு பின்னாடி போறதுக்கு காரணம் என்ன? அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, அவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. நான் எதிர்பார்க்கிற இது எனக்கு கிடைக்கும். அது ஒருவேளை அரிதான காரியமா இருக்கலாம். இத கால வேளையில நீங்கள் எதிர்பார்க்கிற அரிதான காரியம் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொன்னா நீங்க தொடர்ந்து அதை எதிர்பார்த்து கொண்டே இருக்கணும். ஆண்டவர் மேல நம்பிக்கையை வைத்து அவரை பற்றி கொண்டிருக்கணும். அல்லேலூயா. எலிசா எலியாவை இடையில விட்டுட்டு போல பாருங்க, கடைசி வரை பிடிச்சிட்டு இருக்கிறார். நான் எப்படியாவது இந்த காரியத்தை நான் பெற்றணும், அது என் வாழ்க்கையில கிடைக்கணும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு நம்பிக்கையும் அவர் உள்ளத்துல. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் மேல நீங்க நம்பிக்கையை அப்படி வைக்கணும். ஒரு எதிர்பார்ப்பு உங்க உள்ளத்துல இருக்கும். ஒருவேளை அரிதான காரியத்தை எதிர்பார்த்து அதை சோர்ந்து அதை விட்டு போயிருந்தீங்கன்னா இனி அது எங்க கிடைக்கும் அப்படின்னு உங்க மனநிலை மாறி நம்பிக்கை இழந்திருந்தீங்கன்னா இந்த காலையில் ஆண்டவர்களை பார்த்து சொல்ற நம்பிக்கையோட இருங்க, நிச்சயமாக முடிவு உண்டு. சந்தோஷமா லேடியா சொல்லுவோமா? நீதிமொழிகள் 28வது அதிகாரம், நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 18வது வசனத்தில் வாசிக்கலாம். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்க நம்பிக்கை சொன்ன என்னது? நன்மையானதை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிற மனநிலை. அந்த நம்பிக்கை வீண் போகாது, முடிவு உண்டு. பிரியமானவர்களே, ஆண்டவர் மேல நம்பிக்கையை வைத்து எதிர்பார்த்து கொண்டு அவரை பற்றி கொண்டே இருப்பான்னு சொன்னார். உங்கள் இதயத்தை பூரண சமாதானம் நிரப்பிக் கொண்டிருக்கும். கவலைகளை மேற்கொள்ளாது, சோர்வுகளை மேற்கொள்ளாது, அவநம்பிக்கை வராது, அவநம்பிக்கையான வார்த்தை வராது. என்ன செய்ய போறோம், எல்லாம் ஒண்ணு முடியாது என்கிற வார்த்தை வராது. கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். எந்த சூழ்நிலையிலும் பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்க நினைக்கிற எதிர்பார்க்கிற பெரிய காரியம், அரிதான காரியம் நடக்கிறதுக்கு சூழ்நிலை இல்லைன்னு சொன்னாலும் நீங்க ஆண்டவர் மேல வைக்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ள தெய்வீக சமாதானத்தை கொடுக்கும். சந்தோஷமா அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்றது மாத்திரம் அந்த அரிதான காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய இன்னைக்கு வல்லவராயிருக்கிறார். சந்தோஷமா சொல்லுவோம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, பூரண சமாதானம் என்கிற தலைப்புல ஓவியம் டிராயிங் போட்டி வச்சாங்க. நிறைய பேர் வரைஞ்சாங்க. அதுல 2 படத்தை செலக்ட் பண்ணாங்க. ஒன்று 2 பெரிய மலை, அது நடுவில் ஒரு அழகான குளம். அந்த மலைகள்ல பெரிய பெரிய மரங்கள், பச்சை பச்சை பசேல், அது அழகான சிவப்பு கலர் பூக்கள்.
அதுக்கு நடுவில் அழகான குளம், அமைதலான ஒரு சூழ்நிலை. இதை ஒருத்தர் ஆரம்பிச்சிருக்காரு. இன்னொரு படம் ஆரம்பிச்சிருக்காரு. பயங்கரமான அலை அடிக்கிற ஒரு கடல், அதன் நடுவில் பாறை, அந்த பாறையில ஒரு பறவை தன் குஞ்சுகளோடு அது அமைதலாக இருந்து அழகாக பாடிக்கொண்டிருந்தது. இந்த 2 படங்களை செலக்ட் பண்ணாங்க. அதில் கடைசியில் பிரைஸ் கொடுக்கிறவர் எதை செலக்ட் பண்ணார் தெரியுமா? பயங்கரமா அலை அடிக்கிறது மத்தியில் அந்த கற்பாறையில ஒரு அழகான பறவை குஞ்சுகளோடு அழகாக பாடிக்கொண்டு. கவனிக்கிறீங்களா? சூழ்நிலாம் பயங்கரமா இருக்கு. ஆனா அதன் மத்தியிலும் அது ஒரு கற்பாறையில நம்பிக்கையோடு நின்று பாடிக்கொண்டிருக்கு குஞ்சுகளோடு சேர்ந்து. இந்த காலவேளையில இந்த முழு உலகத்திலும் பலவிதமான தீமைகளும் பொல்லாப்புகளும் சூழ்ந்திருந்தாலும் தெய்வ பிள்ளைகளே, கண்மலையாகிய கிறிஸ்து நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறார். கை வைத்து சொல்லுவோமா? அவர் மேல நீங்க நம்பிக்கை வைத்து ஆண்டவர் சமூகத்துல களி கூறும்போது வேதம் சொல்லுகிறது, அரிதான காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய இன்றைக்கும் வல்லவராக இருக்கிறார். கை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலையும் உங்களுக்கு சாதகமா இருக்கும் போது நீங்க ஆண்டவரை நம்புறதில்லை. உங்களுக்கு சூழ்நிலைகள் சாதகமா இல்லாம போனா கூட நீங்க எதிர்பார்த்திருக்கிற அந்த அரிதான காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வார்னு நம்பிக்கையோட அவரை பற்றி கொண்டே துதித்து ஜெபித்துக் கொண்டிருப்பீர்களானா நிச்சயம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்க்கிற அரிதான பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார். கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. பிரியமானவர்களே, எலிசா எலியாவை பார்த்து சொன்னார், நான் உங்களை விடுறதில்லை, உம்மை விடுகிறதில்லை. உறுதியா பிடிச்சிட்டு இருக்கிறார். எலியா பின்னாடியே போறார், கடைசி வரை பின்னாடியே போறார். பிரியமானவர்களே, எந்த சூழ்நிலை வந்தாலும் உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை விடுவார். உண்மையே நம்பி இருக்கிறபடியா. ஏன் சொன்னா எலிசாவுக்கு நம்பிக்கை இருந்தது. அரிதான காரியமா இருந்தாலும் எனக்கு கிடைக்குங்கிற எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த எதிர்பார்ப்பு நீங்கவே இல்லை, அது கூடிக்கொண்டே இருந்தது. ஆண்டவர் உங்களுக்காக பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார். நீங்கள் அதை எதிர்பார்க்கலாம். பிரியமானவர்களே, அது அரிதான காரியமா இருக்கிறது. ஆனா அதை எதிர்பார்த்து அதற்கு எதிரான சூழ்நிலைகள் வரும்போது சோர்ந்து போகலாம். அந்த எதிர்பார்ப்பு இன்னும் உங்களுக்குள் கூடிக்கொண்டே இருக்கிறது. எப்படியும் கர்த்தர் எனக்கு அதை செய்வார் என்கிற அந்த நம்பிக்கை, அதுதான் எதிர்பார்ப்பு. நம்பிக்கை இல்லைன்னா எதிர்பார்ப்பு போய் நம்பிக்கையோடு எதிர்பார்த்து கொண்டே நீங்கள் ஆண்டவரை பற்றி கொண்டிருக்கும் போது நிச்சயமா கர்த்தர் சொல்லுகிறார், முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் எதிர்பார்ப்பு உன் வாழ்க்கையில் நடக்கும். விசுவாசத்தோடு அல்லேலூயா சொல்லுவோமா? நீ எதிர்பார்த்திருக்கிற காரியம் அரிதான காரியமா இருந்தாலும் அதை கர்த்தர் உனக்கு செய்வார். நீ அவரை தொடர்ந்து உறுதியாய் பற்றி கொண்டு அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கும் போது சந்தோஷமா சொல்லலாம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இரண்டாவதாக இந்த 2 ராஜாக்கள் 2வது அதிகாரத்துல ஸ்தோத்திரம் 3வது வசனம் இன்னும் 5வது வசனம் இதெல்லாம் வாசித்து பார்க்கும்போது வாசிக்கலாம். அப்பொழுது பெத்தேலில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாய் இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். கர்த்தர் உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்று உனக்கு தெரியுமா என்றார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். சும்மா இருங்கள் என்றான். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நம்பிக்கை. பிரியமானவர்களே, பிரைஸ் தி லார்ட். தீமையிலும் நன்மையை எதிர்பார்ப்பேன். அல்லேலூயா. பிரியமானவர்களே, அவன் நம்பி இருக்கிறது எலியா என் கூடவே இருக்கிறான். ஆனா பிரைஸ் தி லார்ட், எலியா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது. மற்ற தீர்க்கதரிசிகள் எல்லாரும் சொல்றாங்க, இது உனக்கு தெரியுமா? அவன் சொல்ற, எனக்கு தெரியும், சும்மா இருக்க. ஏன்னா
நான் ஒரு பெரிய காரியத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், அரிதான காரியத்தை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். அவன் உள்ளத்துல பிரியமானவர்களே கடினமான சூழ்நிலை, டிஃபிகல்ட் சிச்சுவேஷன். ஆனா அந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் கடினமான சூழ்நிலையிலும் முடியாதுன்னு நினைக்கிற பெரிய காரியத்தை எலிசா எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். இந்த கால வேளையில பிரியமானவர்களே, நீங்க ஆசீர்வாதத்தை நன்மையை எதிர்பார்க்கும் போது ஒருவேளை உங்க வாழ்க்கையில தீமையான காரியம் நடக்கலாம், நீங்க எதிர்பார்க்கிறதுக்கு எதிரான காரியங்கள் நடக்கலாம். ஏன் இப்படி இருக்கு? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எலியா இருந்து இன்னும் கொஞ்ச நாள் அவர் நம்மளை நல்லா ட்ரெயின் பண்ணி நல்ல அபிஷேகத்துல நடத்தி ரெட்டிப்பான வல்லமை நமக்கு கொடுக்கலாங்க. ஆனா இன்னைக்கு போயிட்டு நம்ம என்ன செய்யலாம் அப்படிலாம் கலங்காம ஆண்டவர் சமூகத்துல இருந்து அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் அரிதான காரியத்தை. கை வைக்க எலியா சொல்லுவாங்க, இந்த காலவெல்லாம் அவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், கடினமான சூழ்நிலையிலும் அரிதான காரியத்தை எதிர்ப்பார். ஆமென் சொல்லுவாங்க. பிரைஸ் தி லார்ட். என்ன வேதம் சொல்லுகிறது? பிரைஸ் தி லார்ட். ரோமர் எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 28வது வசனம். ரோமர் எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 28வது வசனம் வாசிக்கலாம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். கை வைக்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வாழ்க்கையில எந்த காரியம் நடந்தாலும் அதை கர்த்தர் நன்மைக்கு ஏதுவாக அதை மாற்றுகிறார். இன்னைக்கு நிறைய பேருக்கு வேலை இல்லை, நிறைய பிசினஸ்லாம் குறைஞ்சு போச்சு, சர்ச்சில் ஆராதனை இல்லை, இவ்வளோ பெரிய சூழ்நிலைகள் இருந்தாலும் இந்த சூழ்நிலையிலே ஆண்டவர்களை பார்த்து சொல்றார், அரிதான காரியத்தை எதிர்ப்பார், அரிதான காரியத்தை நான் உனக்கு செய்வேன். எது முடியாது கடினம் என்று நினைக்கிறாயோ அதை நான் உனக்கு செய்வேன். அல்லேலூயா. உங்கள் சூழ்நிலை பல காரியங்கள் உங்களுக்கு தடையா இருந்தாலும், நான் இந்த பெரிய அரிதான காரியத்தை எதிர்பார்த்தேன், அடைய சூழ்நிலைலாம் இப்படி இருக்கு, எப்படி முடியும்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னா கூட இந்த காலையில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், அன்றைய அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. இந்த காலங்களில் உண்மையா ஆண்டவரை நேசிக்கீங்களா? உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கு நன்மையாகவே நடக்கிறது. விசுவாசிக்கிறோம். கைதட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. சொல்வீங்களா, என் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியமும் எனக்கு நன்மையாகவே இருக்கிறது. விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா சொல்லுவீங்களா? இந்த சிச்சுவேஷன் கூட, இந்த நெருக்கமான காலங்கள் கூட உங்களுக்கு நன்மையாக கர்த்தர் மாற்றி உங்களை ஆசீர்வதித்து அரிதான பெரிய காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். எந்த காலவெளியில விசுவாசி நீங்கள் ஆண்டவரிடத்துல அன்பு கூறும் போது, இந்த சூழ்நிலையிலும் அதிகாலமே ஆண்டவரை நேசித்து தேடுங்கள் பிரியமானவர்களே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதிகாலமே எழுப்பி ஜெபம் பண்ணுங்க, சத்துருவை எதிர்த்து யுத்தம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. உங்க குடும்பத்துக்கு எதிராக உங்க சூழ்நிலை பல காரியத்தை கொண்டு வர இருடி வல்லமை எதிர்த்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஊழியங்கள் செய்ய முடியாத சூழ்நிலையில் நம்ம உள்ளத்துல ஆத்தும பாரங்கள் இருக்க பார்க்கிற ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றார், நீங்க ஆண்டவர் உண்மையா நேசிக்கும் போது, அல்லேலூயா, வேதத்தில் ஆண்டவர் இன்னைக்கு வாஸ்தவம் பார்த்தீங்களா? அல்லது அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்க்கிற அரிதான காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு கிடைக்கும்படி செய்வார். விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுவாமா? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என்ன ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்? எரேமியா 29வது அதிகாரம் 11வது வசனம் வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 29வது அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி கவனிக்கீங்களா? நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவு என்ன சொல்வீங்களா? நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் அரிதான காரியத்தை.
விசுவாசத்தோட அல்லேலூயா சொல்லுவீங்களா? அல்லேலூயா. இந்த காலவேளையில யாரெல்லாம் இந்த அரிதான காரியத்தை நான் ஆண்டவரிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறேன், அதற்காக நான் இன்னும் நம்பிக்கையோடு இருக்கிறேன், ஆனால் சூழ்நிலைகள் எல்லாம் ஒரு மாதிரி போகிறது, ஆனால் அதன் மத்தியிலும் ஓ ஹalleluya நான் எதிர்பார்க்கிறேன். ஆண்டவர் சொல்றார், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை, அரிதான காரியத்தை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன், அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. சந்தோஷமா சொல்லும் அல்லேலூயா. நீங்கள் எதிர்பாருங்கள் இந்த கால வேளையிலே பிரியமானவர்களே, உங்கள் நம்பிக்கையை விட்டு விடாதீர்கள். சூழ்நிலை எதுவா இருந்தாலும் தீமையிலும் நன்மையை வைத்திருக்கிற கர்த்தர் உங்களுக்கு உண்டு. கை தட்டுவோம், கர்த்தருக்கு ஆமென் சொல்லுவோம். ஹalleluya. பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். அரிதான காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய முதலாவது பார்க்கிறோம், உம்மை விடுகிறதில்லை என்று நம்பிக்கையோடு அல்லது 3 முறை சொல்லுகிறார், உறுதியாய் பற்றிக் கொள்கிறார். இரண்டாவது பார்க்கிறோம், மற்ற தீர்க்கதரிசிகளெல்லாம் சொல்றாங்க, எலியா ஆண்டவர் எடுக்க போறார் தெரியுமா, இது உனக்கு எவ்வளவு கஷ்டமான காரியம். ஆனா அவர் சொன்னார், நீங்களா சும்மா இருங்க, எனக்கு தெரியும். அல்லேலூயா சொல்லுவோமா? எனக்கு தெரியும், நீங்களாம் சும்மா இருங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும் அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட், தீமையிலும் நன்மையை கொடுக்கிற தேவன் பெரியவர் என்று ஒரு பெரிய எதிர்பார்ப்பை, நம்பிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருந்த எலிசாவை வேதத்துல வாசிக்கிறோம். சந்தோஷமா சொல்லுவோம் அல்லேலூயா. இந்த கால வேளையில பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் அரிதான காரியத்தை உங்களுக்கு செய்வார். மூன்றாவது ஒரு காரியத்தை வாசித்து ஜெபிக்கிறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனம் வாசிப்போம். 2 ராஜாக்கள். அதற்கு அவன் அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது. கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஏன் அரிதான காரியத்தை கேட்டான் எலியா சொல்றார்? கவனிக்கீங்க, ஒரு முக்கியமான காரியம். ஏன் அரிதான காரியத்தை கேட்டான் எலியா எலிசாவை பார்த்து சொல்றார்? ஏன்னா எலிசா கேட்கிறார், உங்ககிட்ட இருக்கிற ஆவி மரம் 2 மடங்கு எனக்கு வேணும். கவனிக்கீங்க, எலியா கிட்ட இருக்கிற வரத்தை கேட்டா எலியா கொடுக்கலாம், இவர்கிட்ட இல்லாததை கேட்டா அவர் எப்படி கொடுப்பார்? இவர்கிட்ட இருக்கிறதே 1 மடங்கு அபிஷேகம், உங்ககிட்ட இருக்கிறது 2 மடங்கா வேணும்னா எலியா எப்படி கொடுப்பார்? எலியாவால கொடுக்க முடியாது. அதான் சொல்றார், கடினமான காரியம், ஆனா நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ என்னைய பார்த்தா உனக்கு கிடைக்கும். கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, பிரைஸ் தி லார்ட். இது எதை குறிக்கிற? நல்லா கவனிக்கீங்க. எலியாவால முடியாது, என்னால உனக்கு கொடுக்க முடியாதுப்பா, ஆனா நான் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ என்னைய பாரு. யார பாரு? என்னைய பாரு. ஒரு முறை அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்துல 4, 5, 6 வசனங்களும் சம்பவம் இருக்கிறது. கவனிக்கீங்களா? அதுல பேதுருவும் யோவானும் பிரியமானவர்களே பிறவி சப்பானியை பார்த்து சொல்றாங்க, எங்களை நோக்கி பார். ஆனா அவன் அவங்கள நோக்கி பார்க்கிறான். எதை எதிர்பார்த்து பார்க்கிறான்? ஏதாவது கொடுப்பாங்களா? ஆனா பேதுரு சொல்றாரு, எங்ககிட்ட வெள்ளி கிடையாதுப்பா, எங்ககிட்ட பொண்ணு கிடையாதுப்பா, ஆனா எங்ககிட்ட இயேசு இருக்கிறார். எலியா பாருங்க, பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுறார். எலியாவை எலிசாவும் போகும்போது பிரைஸ் தி லார்ட், அக்னிமயமான ரதங்களும் குதிரைகளும் அவங்களுக்கு நடுவா அவங்கள பிரிச்சு விட்டுச்சு. எலியா சுழல் காட்டுல அப்படியே ஏறி பரலோகத்துக்கு போறார். கீழே இருந்து எலிசாவை பார்க்கிறார், அவர் சால்வை மட்டும்தான் விழுது. எலிசாவுக்கு கொடுக்கறதுக்கு பாருங்க, என் சால்வை மட்டும் விழுது, அவ்வளவுதான் பாரு, நான் ஒண்ணுமே கிடையாது. ஆனா எலிசா, நீ என் தேவனை பார், எலியாவின் தேவன் உனக்கு உண்டு. கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். இந்த காலம் நம்ம ஒன்று அறிந்திருக்கணும் பிரியமானவர்களே, எலியாவால எலிசாவுக்கு ஒன்றும் கொடுக்க முடியாது, பேதுருவால யோவானால பிறவி சப்பானிக்கு ஒன்றும் கொடுக்க முடியாது. ஆனா பேதுரு யோவானுக்குள்ள இருந்த இயேசு பெரியவர், எலியாவின் தேவன் பெரியவர். கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் 14வது வசனத்துல வாசிக்கிறோம், எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே
என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். கவனிக்கீங்களா பிரியமானவர்களே? மூன்றாவது, இந்த அரிதான காரியம் எலிசாவுக்கு கிடைக்க காரணம் என்னன்னு சொன்னா, எலியா இல்ல, எலியாவின் தேவன் எலிசாவோடு இருக்கிறார். கைதட்டி கர்த்தர் அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த காலவெளியில பிரியமான தேவ பிள்ளைகளே, பிரைஸ் தி லார்ட். அரிதான காரியம், எலியாவால் முடியாத காரியம், இரட்டிப்பான ஆவியின் பலன். ஆனா ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். கைவைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? எலியா அல்ல, எலியாவின் தேவன் எலிசாவுக்கு எலியா மேல இருந்த அபிஷேகத்தை இரட்டிப்பாக எலிசாவுக்கு கொடுத்தார். அப்படின்னு சொல்லுவோமா? அதனாலதான் எலிசா எலியாட்ட இருந்து விழுந்த சால்வை எடுத்து அந்த யோர்தான் நதி அடிக்கிறார். எலியாவின் தேவன் ஏன் அந்த யோர்தான் நதி இரண்டாக பிளக்கிறது. இந்த காலவேளையில எலியாவின் தேவன் உங்களுக்கு உண்டு. சந்தோஷமா எலியா சொல்லுவோமா? அரிதான காரியம் எப்படி கிடைக்கும்? எலியாவின் தேவன் அதை செய்வார். அப்படின்னு சொல்லுவோமா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த எலியா அவர் சொல்றார், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறேன், என் வாக்கின்படியே அல்லாமல் மழை பெய்யாது. புரியுதா பிரியமானவர்களே? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற எலியா, எலியா கிட்ட ஒண்ணுமே கிடையாது. ஆனா எலியாவின் தேவன் இன்றும் ஜீவிக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த கால வேளையில ஆபிரகாமின் தேவன் நம்மோடு இருக்கிறார். ஈசாக்கின் தேவன் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நம்மோடு இருக்கிறார். எலியாவின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த எலியாவின் தேவன் எலியா மூலமா செய்த அற்புதத்தை விட எலிசா மூலமா பெரிய அற்புதங்களை செய்தார். சத்தமா சொல்லுவோம் அல்லேலூயா. எலிசா மூலமா கர்த்தர் செய்த முதல் அற்புதம், அது கெட்டு போய், அதாவது ஆரோக்கியம் இல்லாம நல்ல தண்ணியா இல்லாம அந்த தண்ணீரை ஆரோக்கியமா மாற்றுகிற ஒரு பெரிய அற்புதத்தை முதல் எலிசா மூலம் கர்த்தர் செய்தார். அப்படின்னு சொல்லுவோம் பிரியமான தேவ பிள்ளைகளே. அல்லேலூயா. இந்த யோர்தானை இரண்டாம் பிளந்ததுக்கு பிறகு இப்படி அநேக அற்புதங்களை கர்த்தர் எலிசாவை கொண்டு செய்கிறார். எலிசா அரிதான காரியத்தை பெற்றுக்கொண்டார். காரணம் ஒன்று, ஆண்டவர் மேல் வைத்த நம்பிக்கை, எதிர்பார்ப்பு குறையவே இல்லை. சூழ்நிலை விரோதமாய் போன போதிலும், தீமையான சூழ்நிலை என்ற போதிலும் அவன் நினைச்சா, நான் எதிர்பார்க்கிறது நிச்சயம் எனக்கு கிடைக்கும். கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்காக நடக்கிற. மூணாவது, எதிர்பார்த்துக்கிற அரிதான காரியத்தை எலியாவால செய்ய முடியாது, ஆனா எலியாவின் தேவனால செய்ய முடியும். விசுவாசிக்கிறவங்க சத்தமா சொல்லுவோம் அல்லேலூயா. இந்த காலவேளையில நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அற்புதமானவர். அவர் ஆபிரகாமின் தேவன், ஆபிரகாமுக்கு அற்புதம் செய்தார். ஈசாக்கின் தேவன், ஈசாக்குக்கு அற்புதம் செய்தார். யாக்கோபின் தேவன், யாக்கோபுக்கு அற்புதம் செய்தார். கோலும் கையுமா போனவனை ஆசீர்வதித்தார். எலியாவின் தேவன், எலியா மூலமா பெரிய காரியங்களை செய்தார். அந்த எலிசாவுக்கு பெரிய அற்புதங்களை செய்த கர்த்தர் இன்றைக்கு நமக்கு பெரிய தேவனாக, வல்லமையுள்ள தேவனாக நம்மோடு கூட இருக்கிறார். விசுவாசிக்கிற சத்தமா சொல்லுவோம் அல்லேலூயா. நமக்கு அரிதாய் காணப்படுகிற காரியம் நம் தேவனுக்கு லேசான காரியம். இந்த காலவேளையில ஆண்டவரே, எனக்கு கடினமா நினைக்கிற காரியம் ஆண்டவரே, ஆனா உங்களுக்கு லேசான காரியம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்க சொல்வீங்களா, நான் உங்களை விட மாட்டேன் ஆண்டவரே, நான் உறுதியா பற்றி கொண்டிருப்பேன், உங்க மேல நம்பிக்கையா இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. தீமையான சூழ்நிலையிலும் கர்த்தர் தீமையை நன்மையா மாற்றவர்னு அவரை சார்ந்து கொள்வேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து, எலியாவின் தேவன் என்னோடு உண்டு என்று விசுவாசிப்பீங்களா? பிரியமான தேவ பிள்ளைகளே, அரிதான காரியத்தை ஆண்டவர் எலிசாவுக்கு செய்வாரா? இந்த காலவெளியில உங்களுக்கும் எது கடினமான காரியம் நினைக்கிறீங்களோ அதை உங்களுக்கு கர்த்தர் இந்த காலவெளியில செய்வார். அவர் வல்லவரா இருக்கிறார். உங்கள் எதிர்பார்ப்பை விட்டு விடாதீர்கள். சந்தோஷமா சொல்லுவோம் அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, பிரைஸ் தி லார்ட். மாரநாதா என்கிற ஒரு பெரிய ஸ்தாபனத்தை ஸ்தாபித்த பாஸ்டர் ஹென்றி ஜோசப், அவங்க வெளிநாட்டில் வேதாகம கல்லூரி படிக்க போகும்போது பிரைஸ் தி லார்ட், ஏரோப்ளேன்ல ஏறி
வெளிநாட்டுக்கு வேதாம கல்லூரி படிக்க போறான். அவன் மனைவி பிள்ளைகள்லாம் இருக்கிறான். அவன் மனைவி பிள்ளைகள் இருக்கிற அந்த சூழ்நிலையில பிரியமானவர்களை அவங்க ஏர்போர்ட்டில் அவங்க மனைவி கொண்டு விடும்போது கடைசி ஐயா ஏதாவது பணம் கொடுக்கலாமா? அவர் கடைசியாக தன் மணி பர்ஸை எடுத்து கொடுத்துட்டார். அவங்க அதை வாங்கி வச்சுட்டு சரி இவர் எப்படி தான் ஒன்றும் பண்ணலாமல் போகிறாரேன்னு சொல்லி அவரை பார்த்துட்டு இருந்தாங்க. அவர் யார் போயிட்டார் வெளிநாட்டில் பைபிள் காலேஜ் படிக்கிறது. இந்த அம்மா அவர் போன பிறகு மணி பர்ஸை பார்த்தா ₹1 கூட இல்லையா. பிரைஸ்தலாம் அவருடைய பிள்ளைகளெல்லாம் வேலை பார்த்து காப்பாற்றினாங்க. பிரைஸ்தலாம் அவர் வெறுமையாக போனார். அவரும் 3 வருஷம் படித்து முடிச்சு திரும்ப வரும்போது இந்த அம்மா அன்போடு அவரை வரவேற்றார். பிரியமானவர்களே, இந்த அம்மாவும் வெறுமையாக இருக்காங்க, அவரும் வெறுமையாக போகிறார். ஆனால் அவங்க கூட ஒன்றே ஒன்று இருக்கு, எலியாவின் தேவன், வானத்தை பூமியை உண்டாக்கின ஜீவனுள்ள தேவன் அவங்க கூட இருந்து இன்னைக்கு மாறனாதாங்கிற பெரிய ஸ்தாபனத்தையே உருவாக்குகிற பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோம். இந்த கால வேளையில எலியாவால முடியாது அரிதான காரியத்தை எலிசாவுக்கு கொடுக்கிறார். யாராலையும் செய்ய முடியாது. ஆனால் எலியாவின் தேவன் உங்களோட கூட இருக்கிறார். கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். ஒண்ணுமே இல்லை, வெறும் மணி பர்ஸ் தான். ஆனால் கர்த்தர் கூட இருக்கிறார். நானும் வெறுமனே போறேன், என் கூட கர்த்தர் வாரார். இந்த கால வேளையில பிரியமான தேவ பிள்ளைகளே, வெறுமையான சூழ்நிலையிலும் நான் வெறுமையா இல்லை, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா. அவர் அரிதான காரியத்தை உங்களுக்கு செய்வார். இந்த காலவேளை விசுவாசத்தோடு எல்லாம் எழுந்திருந்து ஜாமன்னா ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, அரிதான காரியத்தை கேட்டார். கடினமான காரியம் நடக்கிறதுக்கு முடியுமான்னு தெரியல. ஆனால் அந்த அரிதான காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்கிறதுக்கு நீங்க ஆண்டவர் மேல உங்க நம்பிக்கையை வைத்து ஆண்டவரை துதிப்பீங்களா? எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உம்மை உறுதியா பற்றி கொண்ட மனதை உடையவன், உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். நன்மை வரும் என்று எதிர்பார்த்து கொண்டே இருப்பதுதான் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை நீ விட்டுறக்கூடாது. எலிசாவுக்கு நம்பிக்கை இருந்துச்சு. தீமையான சூழ்நிலையில கூட இந்த எதிர்பார்ப்பு குறையல. அன்பு கூறுகிறவர்களுக்கு எல்லாம் நன்மையாகவே நடக்கும். கை தட்டுறீங்களா? கர்த்தருக்கு அல்லேலூயா. உங்கள் நன்மையான எதிர்பார்ப்பை பற்றி கொண்டிருங்க. உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரிப்பதற்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம். அதை கொடுப்பதற்கு எலியா கிட்ட தான் கேட்கிறார் எலிசா. எலியாவால் கொடுக்க முடியாது. அவர்களால் முடியாததை எப்படி கொடுக்க முடியும்? அவர்கிட்ட இருக்கிற வரத்தை நான் கொடுக்கலாம், ஆனால் அதை விட ரெட்டிப்பான வரை எப்படி கொடுக்க முடியும்? அதனாலதான் சொன்னார், என்னைய பார்ப்பா, நானே ஒன்றும் இல்லை, ஆனா என் தேவன் பெரியவன். போயிட்டார். இந்த எலியாவின் தேவன் எலிசா கூட அற்புதத்தை செய்தார். இந்த கால்வெளியில் ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்க வெறுமையா இருக்கிற சூழ்நிலையில கூட அரிதான காரியத்தை எதிர்பார்த்து நம்பிக்கையோட இருங்க. அல்லேலூயா. அவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். எல்லாம் விசுவாசத்தோடு ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர். என்னை அழைத்தோம் உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவார். என்னை அழைத்தோம் உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவார். ஆபிரகாம் தேவன்,
ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவன் அவர். என்னை அழைத்தோ உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவார். அல்லேலூயா. என்னை அழைத்தோ உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவார். அல்லேலூயா பாடி இயேசுவை துதித்து அனுதினம் ஜீவிப்பாரே. அல்லேலூயா பாடி இயேசுவை துதித்து அனுதினம் ஜீவிப்பாரே. அவரின் சித்தம் நித்தமும் செய்ய அவராய் கீழ்ப்படிவாய். எல்லாம் சேர்ந்து அவரின் சித்தம் நித்தமும் செய்ய அவராய் கீழ்ப்படிவாய். ஆபிரகாம் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவன் அவர். என்னை அழைத்தோ உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவார். எல்லாரும் சேர்ந்து என்னை அழைத்தோ உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவார். எல்லாம் சுவாசத்தோடு கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? அல்லேலூயா. எலியாவின் தேவன் நம்முடைய தேவன். ஷபரா கனலரபலமா. இன்னைக்கு எலியா நம்ம கூட இல்லாம இருக்கலாம், எலிசா நம்ம கூட இல்லாம இருக்கலாம். எலியாவின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எலிசாவின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆபிரகாமின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஈசாக்கின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அரிதான காரியத்தை உங்களுக்கு கர்த்தர் செய்வார். நீங்க நினைக்கிறதுக்கு அரிதா இருக்கலாம், ஆனா ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு செய்வேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எலியாவை எலிசா உறுதியா பிடிச்சிட்டு இருந்தார் பாருங்க. அல்லேலூயா. ஆண்டவர் அந்த காலில் உறுதியா பிடிச்சிட்டு இருப்பீங்களா? உம்மை உறுதியா பற்றி கொண்ட மனதையுடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியா. நம்பிக்கைன்னு சொன்னா என்ன? நன்மையான காரியத்தை எதிர்பார்த்து கொண்டே இருப்பேன். எப்படியாவது ஆண்டவர் எனக்கு செய்வார்னு நான் எதிர்பார்த்து கொண்டே இருப்பேன். ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருப்பேன். ஆண்டவர் பெஞ்சாமி கொண்டே இருப்பேன். அவர்கிட்ட கேட்டுக்கொண்டே இருப்பேன். அவரை துதித்து கொண்டே இருப்பேன். அவர் எனக்கு செய்ய வல்லவர். ஓ ஹல்லேலூயா. அரிதான காரியம், ஆனா சொல்லலாம் ஒரு மாதிரி போனாலும் எலியாவை எடுத்துக்கொள்ள போறாரோ, ஓ இது என்ன சூழ்நிலை என்று கலந்தனா கூட அநேகர் வந்து சொல்றாங்க, உன் சூழ்நிலை பாரு, ஓ நிஜமா நான் எடுத்துக்கொள்வா, நீ என்ன செய்வ, உன் நம்பிக்கை எல்லாம் இல்லாம போயிருமே. ஆனா எலிசா ஓ ஹல்லேலூயா சொல்றா, நீங்க சும்மா இருங்க, எல்லாம் எனக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்க. எல்லாம் கர்த்தரை துதிப்பீங்களா? அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு செய்வார். நல்லா கை கட்டி நன்றி செலுத்துவீங்களா? உங்க வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைக்காக நன்றி செலுத்துங்க. பல அழகு தடையான சூழ்நிலை வந்து இருக்கலாம், ஆனா அதன் மத்தியில கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். தடைகளின் மத்தியில தேவ சமாதானம் உங்க இருதயத்தை நீங்க நிரப்புகிறது. ஆண்டவர் இன்னைக்கு நம்பிக்கை வெளிச்சத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். எதுல நம்பிக்கை எழுந்து போனீங்களோ அதுல நீ கர்த்தர் உங்களுக்குள்ள நம்பிக்கையை உருவாக்குகிறார். நல்லா கைகள் தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. எலியா சொல்ற அரிதான காரியம், ஏன்னா என்னாலவே உனக்கு கொடுக்க முடியாது எலிசா, ஆனா எலியாவின் தேவன் நான் போறேன், ஆனா என்னை நீ பாரு, ஓ என் தேவன் செய்வார். கை வைத்தாலே கைகளை தட்டி ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அல்லேலூயா. நானே விரும்பியான பரப்பா, ஆனா என் தேவன் பெரியவர். என் மூலமா அற்புதம் செய்தவர் தேவன் தான், உன் மூலமா செய்வார். இந்த கால வேளையில நமக்கு நம்முடைய தேவன் இருக்கிறார். அற்புதங்களை செய்கிற தேவன் இருக்கிறார். அதிசயங்களை செய்கிற தேவன் இருக்கிறார். தடைகளை உடைக்கிற தேவன் இருக்கிறார். உங்கள் சூழ்நிலையில உங்களுக்கு உதவி செய்கிற சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். நல்ல கைகள் தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவீங்களா? எத்தனையோ பேருக்கு அற்புதம் செய்த கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். அதிகார காரியமா இருக்கலாம், இது எப்படி என்ன நீங்க கடினம் நினைக்கலாம், ஆனா அந்த கடினமான காரியத்தை ஆண்டவர் நமக்கு செய்ய போகிறார். இயேசுவின் நாமத்தில் செய்ய போகிறார். அதுக்குள்ள தடைகளை மாற்றி போடுகிறார். நீங்க
கர்த்தர் அரிதான காரியத்தையும் உங்களுக்கு இன்னைக்கு செய்கிறார். நல்லா கர்த்தருக்கு நன்றி இதயத்தோடு வைத்திருக்கிறோம். அப்பா அன்புள்ள தகப்பனே, இந்த கால வேளையில உடைய பிரசன்னத்துக்காக நன்றி சொல்கிறோம். எல்லாரையும் தொட்டு ஆசீர்வதிங்க. எல்லாருமே உடைய கிருபை இருப்பதாக. பரலோக தகப்பனே, அரிதான காரியத்தை நீர் எங்களுக்கு செய்வி என்று இந்த நாளில் எங்களோடு பேசி இருக்கிறீரப்பா. அதற்காக நாங்கள் நம்பிக்கையோடு உம்மை பின்பற்ற வேண்டும் ஆண்டவரே. எங்களுடைய எதிர்பார்ப்பு, நன்மையான எதிர்பார்ப்பு ஒரு நாளும் தளர்ந்து போகக்கூடாது. அது கூடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆமாண்டவரே, இந்த கால வேளையில யாராவது அந்த நம்பிக்கையில இந்த எதிர்பார்ப்புல குறைந்திருப்பார்கள், அதை புதுப்பி உயிர்ப்பி கர்த்தர் பலப்படுத்தும் ஆண்டவரே. அல்லேலூயா. காரியங்கள் எதிராய் நடந்தால் கூட நான் ஆண்டவரிடத்தில் எதிர்பார்த்து நம்பி ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த அரிதான காரியமாக இருந்தால் அதை செய்வார். அல்லேலூயா. என்னுடைய பிள்ளைகள் விசுவாசத்தை காத்துக்கொள்ள செய்ய ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் கர்த்தருக்கு அதற்கு கிருபை தருகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாகவே செய்கிறது என்கிற விசுவாசம் எப்பொழுதும் எங்களுக்குள் இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, எலியாவால முடியாதப்பா, ஆனா எலியாவின் தேவனால் இரட்டிப்பான அபிஷேகத்தை கொடுக்க முடியும் ஆண்டவரே. எலியாவின் தேவனால் அரிதான காரியத்தை கொடுக்க முடியும் ஆண்டவரே. எங்கள் கண்களை எப்பொழுது நான் உங்க மேல வைத்து உமையே பார்த்து என் தேவன் செய்வார். அவர் அரிதான காரியமாயிருந்தாலும் முடியாத காரியமாயிருந்தாலும் அவர் செய்வார் என்று அந்த நம்பிக்கையை பற்றி கொண்டு அற்புதத்தை காண கர்த்தர்களுக்கு கிருபை செய்ய போகிறீர் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் வாழ்க்கையும் அரிதான காரியங்கள் இந்த நாட்களில் நடப்பதாக, நடக்க கடினம் என்று நினைப்புகிற காரியங்கள் நடக்கும் ஆண்டவரே. அதை கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில செய்கிறீர் ஆண்டவரே. அதை நம்முடைய பிள்ளைகள் காண்பார்களாக, பெற்றுக்கொள்வார்களாக, ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பார்களாக. ஆசீர்வதித்ததற்காக நன்றி அப்பா. இரட்டிப்பான நன்மை நாம் உடைய பிள்ளைகளை திருப்தியாக்குங்க, சாட்சியா நிறுத்துங்க. நீங்க மகிமைப்படும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். எல்லாம் சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட சகல நாட்களிலும் இருப்பதாக. ஆமென். ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை, Jesus,